வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன். வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி தாங்க பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான ரெசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை அதான் மெயின் இன்க்ரீடியண்ட். அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம். என்னடா இது எல்லாத்தையும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கடலப்பருப்பை வந்து பார்த்தா நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா மற்ற பருப்புலாம் சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஒன்றா போட்டு வறுக்கும் போது இந்த பருப்புலாம் தீஞ்சிரும், அந்த கடலப்பருப்பு அதுக்குள்ளே குக் ஆகாது, வறுபடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை போட்டு வறுத்துட்டு அப்புறம் இந்த பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு வறுத்திங்கன்னா ஸோ ஈக்குவலண்ட்டாக 100% to 100% வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கும், பருப்பும் தீஞ்சு போகாது, ஸோ ஃப்ளேவரும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனுடைய ரீசனுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலப்பருப்பை வறுத்துட்டு அப்புறமேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, மற்ற பருப்பு எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஓகேங்களா, ஸ்மெல்லுமே வரும் உங்களுக்கு, நல்லா வறுபட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்ட ஸ்மெல் வரும். ஸோ ஓகேங்களா, இந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இப்போது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சுருந்தேன். ஸோ வெளி வெயில் எதுவும் காய வைக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளே வைக்கும் போதே இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. ஸோ எல்லா மேக்ஸிமம் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஏன் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எனக்கு அந்த மாய்ஸ்சர் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஒரு 10 டேஸ்க்காக ஸ்டோர் பண்ண முடியும். மாய்ஸ்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால தான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு காஞ்ச மிளகா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காரம் ரொம்ப பிடிக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேக்ஸிமம் கல்லுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கல்லுப்பு மாய்ஸ்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லுப்பை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போது எல்லாமே போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பருப்பு மட்டும் தான் கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். ஏன் பருப்பு மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன்னா, பருப்பு வந்து நான் 90% கிரைண்ட் பண்ண போகிறேன், 100% கிரைண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் கருவேப்பிலை நான் 100% கிரைண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன் அப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது அந்த 10% பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் எனக்கு பிடிக்கும், வாயில் படும்போது நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் ஸோ நல்லா அரைச்சி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னர் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும், வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, மாய்ஸ்சர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லைங்களா, ஒரு 10 டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, நல்லாவும் இருக்காது, ஃப்ளேவர் போயிடும். ஸோ இந்த 10 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஏர் டைட்டட் பாட்டில் பாருங்கள், நான் ஏர் டைட்டட் பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது எனக்கு பாட்டிலுமே நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால தான் எனக்கு உள்ள பவுட்ரு எதுவுமே வந்து பார்த்தா மாய்ஸ்சர் ஆகலை. சரிங்களா, நான் இப்படி தான் வைக்க போகிறேன், இப்படி தான் ஸ்டோர் பண்ணி நான் வைக்கிறேன் உள்ள. கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கல்லெண்ணெய் வந்து பார்த்தா நல்லா காய வச்சுட்டேன். அப்புறமேட்டு கடுகு, சீரகம் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா வெடிக்குது கடுகு. ஸோ இந்தளவுக்கு நான் கடுகை வந்து பார்த்திங்கன்னா பொரிய விட்ட பிறகு இப்போ நான் மறுபடியும் கடலப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ஏன் மறுபடியும் கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடலப்பருப்பு எண்ணெயில் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும், அதனால நான் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸோட போட்டு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறு இருக்கும், ரைஸும் சாப்பிடும்போது அது நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சி ஆட் பண்ணிங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிச்சி சாப்பிட்ணும், அது உங்களுக்கு எந்த பேர் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான் விஷயமே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கடலப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இந்த கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், ஒயிட்டாக இருந்த கடலப்பருப்பு ஒரு மாதிரியாக கலர் மாறிருக்கும். என்ன கலர்னால தெரியல எனக்கு. ஓகே, நல்ல கலர் மாறிருக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறின பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன் கேஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்துட்டு மண் பானை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹீட் இருக்கும் ஆல்ரெடி எனக்கு பாத்திரத்துலேயே. ஸோ அதுவே வந்து எனக்கு குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அஜீரண பிரச்சனை எதுவும் வராது. ஸோ நல்லாயிருக்கும். நான் 2 பப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பெருங்காயத்தூள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் யூஸ் பண்ண பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். வெயிட் பண்ண பிறகு இப்போ நான் கருவேப்பிலை பொடியை நான் போட போகிறேன். ஓகேங்களா? கருவேப்பிலை பொடி நீங்கள் எவ்வளோ ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 3 பேர் சமைக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நான் 2 வேளை தான் சமைச்சேன். மதியத்துக்கும் நைட்டுக்கும் இந்த ரைஸ்ன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை நான் கருவேப்பிலை பொடியை நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி போட்டுட்டு அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நல்லா காஞ்ச எண்ணெய் இல்லைங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும் உங்களுக்கு சஃபிஷியண்டான எண்ணெய், சஃபிஷியண்டான பொடி. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாகிட்டு பொடி கம்மியாக போட்டாலும் கஷ்டம், பொடி கம்மியாகிட்டு எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் கஷ்டம். தப்பாக சொல்லணும். ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக பதமாக பார்த்து யூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தா ரைஸோட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு உப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ உப்பு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஏன் இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணு பார்த்தீங்கன்னா என் ரைஸ் வந்து சூடு ஆறிடுச்சு. ஸோ ரைஸை ஹீட் பண்ணவும் ரைஸோட அந்த மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகவும் பார்த்தீங்கன்னா ஹீட் வேணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் ஆக்சுவலி. ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது ஒன்றுனா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குக்காக இருக்கும் லோ ஃப்ளேமில். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கும் சாப்பிட பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த கருவேப்பிலை பொடி கொஞ்சம் மேலே தூவி விடுறேன். எதுக்குன்னா ஸோ ரா ஃப்ளேவர் கிடைக்குன்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூவி விடுறேன். ஸோ தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. ஸோ ஃப்ளேம் இல்லாமல் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். அப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். வேறு லெவல் இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொடி நீங்கள் பண்ணி வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி நீங்கள் பண்ணி வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ரைஸ் இருக்கும் போது இந்த பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சமையலை முடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்கள் கேஸ் நீங்கள் அவுட்டிங் வெளியே போயிட்டு வரீங்க வீக்கெண்டில், ஸோ நைட்டு டின்னர் இல்லை அப்படின்னா ரைஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த பொடியை போட்டு கலந்து நீங்கள் அழகாக சாப்பிட்றலாம். இன்கேஸ் காலையில் நீங்கள் லேட்டாக எழுந்துட்டீங்க, லஞ்ச் பண்ண எதுவுமே இல்லை, ரைஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன், என்னால் சாம்பார் வைக்க முடியல, பொரியல் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த பொடியை போட்டு கலந்து லஞ்சுக்கு முடிச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இட்லி இருக்குது வீட்டில், இட்லி பண்ண போகிறோன்னா அதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக அந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.